ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேவிட் பிரவீன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட், ஒய் ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க இந்த உலகத்தில் நம்ம அதே பழைய ஸ்கில்ஸோடையே இருக்கோம். அப்போ என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஒழுங்காக கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது. இப்போது இருக்கிற டெக்னாலஜியை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறீங்கன்னா உங்கள் கிட்ட ஒழுங்கான பிஸ்னஸ் ஸ்கில் இருக்காது. ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் உங்கள் வேலையில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையே அது சேஞ்ச் பண்ணும். ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணிக்கிறது மூலயமா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. நம்பர் 2, ஒய் யூ வாண்ட் டு டெவலப் நியூ ஸ்கில்ஸ். இதை பற்றி தெரிஞ்சிக்க உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், லிசன் யுவர் தாட்ஸ். இப்போது நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ஆஃபீஸில் உங்களை எம்ப்ளாயிலிருந்து டீம் லீடராக உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அப்போது நீங்கள் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் டெவலப் பண்ணிக்கணும். அப்போது தான் நீங்கள் ஒரு லீடராக டீமை லீட் பண்ண முடியும். அதனால் லிசன் யுவர் தாட்ஸ். செகண்ட், ஃபைண்ட் யுவர் வீக்னஸ். இப்போது நீங்கள் எந்த பார்ட்டில் வீக்னு யோசிங்க. அப்போது அந்த வீக்காக இருக்க பார்ட்டில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அதனால் ஃபைண்ட் யுவர் வீக்னஸ். நெக்ஸ்ட், ரீடிங் புக்ஸ். டெய்லி உங்கள் கிட்டே இருக்க ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படிங்க. அது செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்காக இருக்கலாம், ஒரு ஸ்டோரி புக்காக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 pages அது டெய்லி புக்கை படிங்க. ரீடிங் புக்ஸ். இந்த 3 டிப்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நம்பர் 3, ஹவு டு ஸ்டார்ட் டெவலப்பிங் நியூ ஸ்கில்ஸ். இப்போ உங்கள் கிட்டே இருக்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான பிளான் அண்ட் ஐடியாலாம் பக்காவாக இருக்கும். ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியாது. அதுக்காக சில யூஸ்ஃபுல் வேஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு கோடிங் லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பேசிக்லேருந்தே லேர்ன் பண்ண தான் உங்களால் அதை ப்ராப்பராக கற்றுக்க முடியும். ஸோ எது கற்றுக்கிட்டாலும் பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட், டெய்லி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு ஒரு டேக்கு 20 to 30 minutes தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக ஸ்கில்ஸை கற்றுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறீங்கன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.